கலைமகள் கோமாதா பூஜை செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது நாரதர் சத்தியலோகத்திற்கு வந்து அவரின் கழகத்தை ஆரம்பிக்கிறார். இதோ அந்த காட்சி. திரை அகற்றுங்கள். கலைவாணி கருணாகரி கட்டவர் போற்றும் கலாதேவி பிச்சவர் போற்றும் கலையுலக நாயகி சான்றோருக்கு அறிவுரையும் நாமகளை வெள்ளை தாமரை பூவில் அமர்ந்து விரிமேற்றி பண்பாடி விவேகத்தை வளர்க்கும் அன்பழிவே வணக்கம். அழைப்பில்லாவிட்டாலும் அடியே வர வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பு இருந்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. நாராயண நாராயண எதுக்கும் இடம் பொருள் ஏவல் வேண்டாமா? இந்த இடத்திலுமா கலகம் செய்தேன்? ஆஹா தாயே, இன்று தாங்கள் நடத்திய கோமாதா பூஜையில் மனதுக்கு நிறைவும் சந்தோஷமும் தருகிறது. அழகான கோமாதா அதை அலங்கரித்து சுற்றி சுடர்விட்டேறியும் திருவிளக்குகள், அதையடுத்து ஆடி மகிழ்விக்கும் அமர உணவ நடன மாதர்கள், அதற்கும் மேலாக நீட்டி பண்பாடும் தங்கள் உலக சொற்கள். அதே அப்பா, சுருக்கமாக சொன்னால் இன்று நமது சத்தியலோகமே லட்சுமி கடாட்சமாக இருக்கிறது. தாயே, இப்படி வா. என்ன சொன்னாய்? இன்று நமது சத்தியலோகமே லட்சுமி கடாட்சமாக இருக்கிறது. எல்லாம் தெரிந்தும் தெரியாதவனை போல் பாசாங்கு பண்ணாதே. எனக்கு உரிமையான இந்த சத்தியலோகத்தை சரஸ்வதி கடாட்சம் இருந்த இடம் என்று சொல். இன்னொரு ஒரு லட்சுமி கடாட்சம் இருந்த இடம் என்று சொல்லாதே. தாயே, தாங்கள் தான் எல்லாம் அறிந்தும் அறியாதவரை போல் பேசுகிறீர்கள். குழந்தைகள் படிக்கும் இடம், சான்றோர்கள் வாழும் ஆசிரமம், இதையெல்லாம் தான் சரஸ்வதி கடாட்சம் இருந்த இடம் என்று சொல்வார்கள். தவிர ஆடம்பரமான வீடு, அழகான மாளிகை, இவையெல்லாம் லட்சுமி கடாட்சம் என்று தான் அன்றும் இன்றும் சொன்னார்கள். அதைத்தான் நானும் சொன்னேன். அது சரி, இங்கும் ஏதாவது கழகம் துவக்க வேண்டும் என்று முன்கூட்டி ஏதோ திட்டம் தீட்டிவிட்டு வந்திருக்கிறாய் என்று நினைக்கிறேன். சிவசிவா சிவசிவா, கண்டு கேட்டு வரும் உலக அனுபவங்களை சொன்னால் என்னை கழகக்காரன் என்கிறீர்களே. இடத்தை பற்றிய பிரச்சனை இதற்கு, அது தேவையில்லை. உலகில் சிறந்தது கல்வியா செல்வம்? உங்களுக்கு தெரியாததா? நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? பரவாயில்லை, நீயே ஒரு முறை சொல்லு. கல்வியா செல்வம்? தாய், என் அறிவுக்கு எட்டியவரை உலகிலேயே சிறந்தது செல்வம் தான். என்ன, கல்வியை விட செல்வமா சிறந்தது? ஆம் தாயே, செல்வாக்கு இல்லை என்றால் செல்வாக்கு ஏது மதிப்பு தாயே? ஒரு பிறவை பெற்றவர்களுக்கு 7 கூட்டி வாய்ப்பு என்று என் அருள் பெற்றவர் ஒருவர் எழுதியிருக்கிறார். அதை படித்ததில்லையா? பணம் இல்லை என்றால் பிணம், பொருளாதாரத்திற்கு உலகமில்லை என்று அங்கீகாரம் பெற்றவன் தான் எழுதியிருக்கிறார். அதை நீங்கள் படித்திருக்கிறீர்கள் என்று நினைக்கின்றேன். போதும், விளக்கம் தேவையில்லை. இதோ படிக்கும் தொழில் மீட்டிக் கொள்ளும் நிறுத்திக்காக வருகிறார். அவரிடமே கேட்கிறேன். நீங்களே சொல்லுங்கள், பூமியில் சிறந்தது கல்வியா? உலகில் சிறந்தது செல்வம் தான். என்ன, செல்வமா சிறந்தது? ஆம் தேவி. அது சரி, பிறந்த வீட்டை குறித்து பேசுவீர்களா? தாயே, உலகில் கல்வியர்கள் பெற்றவர்கள் எல்லாம் வறுமையில் வாடி செல்வ சிறப்புடன் வாழும் செல்வத்திடம் சேவனம் செய்கிறார்கள். அப்படியா? ஆம் தாயே. இப்போது நான் நூலகம் சென்று பிறவிலே உண்மையாக இருந்த ஒருவனை பேச வைத்து, பாட வைத்து, கவிஞனாகி, நாடு போற்றும் புலவனாகி, உலகில் உள்ள அனைத்து செல்வங்களையும் அவன் காலில் விழ வைக்கிறேன். இல்லாவிட்டால் சரஸ்வதி மத கலைவாணி என்ற கட்டமும் தேவையில்லை. நாராயண நாராயண. இன்று நமது ஏற்றல் கழகத்துக்கு வழிகெடுத்து வந்தது. ஆம் தந்தையே, அங்கும் இங்கும் அறையாமல் நம் வீட்டிலேயே துவக்கியிருக்கிறேன். இதன் முடிவு சுகமாகத்தான் இருக்கும். அடுத்து எங்கே செல்ல போகிறாய்? வைகுண்டத்திற்கு. விஷயம் கிடைத்திருக்கிறது. நடத்து. நாராயண நாராயண. வித்யாபதி,
தேவி. இன்று முதல் நீ பேசும் வல்லமை பெற்று கவிஞனாகி, நாவலனாகி, பாவலனாகி, உலகம் போற்றும் புலவனாகி, உலகில் உள்ள அனைத்து செல்வங்களையும் ஒரு ஆணை விழ வைக்கவும். அம்மா, அப்பா. தொடர்ந்து அடுத்த காட்சி 2. இந்த காட்சி வைகுண்டத்தில் நடைபெறுகின்றது. லட்சுமியும் நாராயணும் பகடையாட்டத்தில் காட்சி 2. நாராயண நாராயண ஆத்தாயரசி, நான் பகலிலே போராட்டம் வந்துவிட்டு நாரதன் வந்திருக்கிறார். என்ன கொண்டு வந்திருக்கிறானோ திரும்பி கொடுத்தொண்டருக்கு தேவையை அடித்தல் பார்க்கறிஞர் தோன்றிய அன்பரிலே மாதவா, ஈசவா, மதுசூதனா, பட்சணாவா, கோவிந்தா, பொற்பாதம் பணிகின்றே. நீ வந்த காரியத்தில் எவ்வளே நடக்க நல்லா செஞ்சு கூறிவிட்டேன். நாடகத்தை துவக்கிறேன். என்ன நாரதா? தேவி, சத்தியலோகத்திற்கு தந்தை நான்களும் தாயார் சரஸ்வதியும் சௌக்கியம் தானே? நடத்திற்கு என்ன குறை? அதில் ஏதோ குறை வைக்கிறாயே. தந்தை பூரண நலம், தாய் சரஸ்வதி தான் அப்படி சொல். குழப்பம் இல்லாவிட்டால் எதற்காக எண்ணி வருகிறாய்? நாராயண நாராயண தான் துவக்கிவிட்டாரே. நடத்து. இந்நேரத்தை போதிக்க வேண்டிய சரஸ்வதிக்கு அறிவித்து கொள்கின்றார். உலகில் அஞ்ஞான மன்னவன் இருக்கிறதும் ஏன் என்னை கேட்கிறாரு? நான் என்னை கேட்கிறேன். சொல்லப்பா, சந்தர்ப்பம். தேவி, நாமகள் கோமாதம் அங்கு சென்ற நான் இந்த நமது சத்தியலோகத்தை லட்சுமிகளாட்சமாக என்று சொல்லிவிட்டேன். அவ்வளவுதான் உடனே வந்ததே பாருங்கள் அவர்களுடைய கோபம். உடனே கல்வி பெரிதா செல்வம் பெரிதா என்று கேட்டுவிட்டார்கள். அந்த சமயத்தில் அங்கு வந்த என் தந்தை பிரம்மதேவர் செல்வம் தான் சிறந்தது என்று சொல்ல மேலும் வந்து வந்த கல்வி புவியில் பூமியாக பிறந்த ஒருவனை பேச வைத்து பாட வைத்து உலகில் எல்லா செல்வங்களையும் அவன் காண்பிக்கிறார். என்ன அநியாயம், என்ன அநியாயம்! இதற்காக இப்படி நகைக்கிறாய்? செல்வம் தான் பெரியது என்று தெரியவில்லை. நீதான் உண்மை புரியாமல் பேசுகிறாய். உலகில் சிறந்தது கல்விதானே. என்ன? கல்விக்கு நிகழ்ந்து அருள் பெற்றவள் உயர்வான் சார்பான். ஆனால் சரஸ்வதி அருள் பெற்றவள் சுவடி என்ற ஒரு காவியம் தீர்த்தினார். உலகம் கடந்து சென்றாலும் அவள் காவியம் அறியாமல் போதும் உங்கள் வார்த்தைகள். எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் ஒரு பிறப்பில் ராமனாக பிறந்து ஏகபத்தினிகளாக இருப்பீர்கள். மறு பிறப்பில் கண்ணனாக கோபியர்கள் ஓடி ஆடி விளையாடுங்கள். சகல உலகம் சுற்றி வரும். நாரதன் இதுக்கு சரியான பதில் கூறுவார். நாரதன் நமக்காக அனைத்து இல்லை இல்லை, நாரதன் உண்மைதான் பேசுவார். அவன் மிகவும் நல்லவன். அது சரி. நாடகம் செய்வனால நல்லவன். நாராயணன் யாதவன். நாராயணன் நாராயணன். என்ன நாரதா? உலகிலே சிறந்தது சத்தியம், செல்வம். உலகிலேயே சிறந்தது கல்விதான். ஆத்தா, தேவி, உலகிலே சிறந்தது கல்விதான். ஆம் தேவி, செல்வம் நிலையற்றது. அதனால் தான் சான்றோர்களுக்கு செல்வம் 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 என்று சொல்கிறார்கள். அது உலகில் உள்ள செல்வங்கள் எல்லாம் யுத்தத்திற்கு செல்லும் போது தான் வடிந்து விட்டால் தன்னை தாழ் வாழ்வில் விவசாயம் செய்கிறார்கள். அப்படியா? ஆம் தேவி.